எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 25,000 உறவுகள் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இதே போல் நிறைய உறவுகள் கிடைக்கணுங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், பெல் பட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. சமையல் வீடியோ, டீச்சிங் வீடியோ, நாங்கள் என்ன சேல்ஸ் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறோங்க. அது உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காம பாருங்கள். நாங்கள் வந்து எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ரீச் பண்ண சொல்லிட்டு இப்போ சொல்கிறேங்க. அது பாருங்கள். நாங்களும் சேனல் ஆரம்பித்தவொடனே வீடியோ போட்டால் அப்படியே வந்து ஷார்ட்ஸு, வீடியோ, சாங்ஸ்லாம் போட்டால் லைக்ஸு, வாட்ச் ஹவர்ஸு எல்லாம் வரும்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா புதுசு நாங்கள் ஆரம்பித்து 2022 ஆரம்பித்தோம். வீடியோ போட்டாவே எல்லா சேனலுக்கு வர மாரி எங்கள் சேனலுக்கு வரும் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் சேனலுக்கு வந்து வியூவர்ஸும் போகல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். வீடியோ அப்லோட் பண்ணினே இருப்பேன். நானும் துணி தைக்கிறது, டீச்சிங் வீடியோ, சமையல் வீடியோ, எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் அப்லோட் பண்ணினே இருப்பேன்னா. ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் பண்ணிடுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது 365 நாளில். 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எங்களால் ரீச் பண்ணவே முடியல. சரி, வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியலன்னா, இல்லைன்னா 10 மில்லியனுங்க, 10 லட்சம் பேர் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை மொத்தம் சேர்த்து, ஆனால் 90 நாளுக்குள்ளே பார்த்துட்டாங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடுங்க. அதுவும் இப்போ ரீச் பண்ண முடியல. 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ண முடியல. 10 மில்லியன் பேரும் பார்க்கலையா. நாங்கள் ஆனால் விடாமுயற்சி. ஒரு டைம் சோர்ந்து போயிட்டார் எங்கள் வீட்டுக்காரோட. சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு. சரி நானும் அப்படி தான் நடுவில் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து ஒரு முன்னாடி கால் எடுத்து வச்சுட்டோம். அது வந்து பின்கால் வைக்கக்கூடாது. அது எப்படின்னா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், விடாமுயற்சியாக வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிதுங்க. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா 1600 மணி நேரம் குறைஞ்சி போச்சு வாட்ச் ஹவர்ஸு. 2800 மணி நேரம் நான் கிட்ட சேர்த்து வச்சுருந்தாங்க. ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அதனால 1 இயருக்கு முன்னாடி அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். கணக்கு வந்து 365 நாளுங்க. 365 நாள் முடிஞ்சு 361 நாள் கணக்கு மறுநாள் அந்த ஒரு நாள் கணக்கு வந்து கட் பண்ணினே வந்துடும். ஒன்றுன்னா அன்றைக்கி என்ன வாட்ச் ஹவர்ஸ் ஓடிச்சோ ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கம்மியாகினே வந்துடுங்க. அதேமாரி வந்து ஒரே மட்டும் 1600 மணி நேரம் குறைஞ்சிச்சா. மனசு ரொம்ப தாங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியே கண்ணில் வந்துச்சு. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது 4000 வர வைக்கிறதுக்கு 2800 சேர்த்துட்டோமே, இன்னும் 1200 மணி நேரம் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 3000 மணி நேரம் இருந்தால் போதும், 3 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்தா போதும்னு சொன்னாங்கல்ல. சரி அதாச்சும் ரீச் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 1500 கொஞ்சம், அதுக்கப்புறம் 1200லேருந்து படிப்படியாக வீடியோ அப்லோட் பண்ணி 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 அதுக்கப்புறம் வந்து 3000 வந்தோம். ஆனால் 3000 வந்தால் மானிட்டேஷன் ஆகாதான். 3000 வாட்ச் ஹவர்ஸ் எதுக்குன்னா, அந்த சூப்பர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அதில் இருக்குதுங்க. யாருன்னா வந்து 40 ரூபாய் அனுப்புவாங்க சூப்பர் தேங்க்ஸ் சொல்லிட்டு. அது வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சது யாரும் அனுப்பிச்சது கிடையாது. ஏன் யாரும் அனுப்பிச்சது இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அது எப்படி சூப்பர் தேங்க்ஸ் வாங்குறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் நாங்கள் அதை அப்ளை பண்ணார் எங்கள் பையன். அது சூப்பர் தேங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியலையா. சரி என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 1000 மணி நேரம் எப்படின்னா வீந்தி ஏந்தி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணின்னு சொல்லிட்டு எங்களால் நான் எங்கள் வீட்டுக்கார மாற்றி மாற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம், சமையல் வீடியோ போடுவோம், மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, கோழி அடை வைக்கிறது, கோழிக்கு தீனி வைக்கிறது, ஏதோ வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது மட்டும் தான் அது மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் அதுக்கப்புறம் ஏபிஐ நியூஸ் பற்றி நடுவில் கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் படிச்சுட்டு கட்டி ஏமாந்தோமா, அந்த நியூஸ் போடணும்னா மாற்றி 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 வியூவர்ஸ் போட்டு எப்படியோ வெற்றிகரமாக 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டேங்க. எப்போ தெரியுமா கொண்டு வந்தேன், 2024 மார்ச்லாம் வந்துச்சு நினைக்கிறேங்க. ஏப்ரல் மாதம்லாம் மானிட்டேஷன் ஆகி அந்த இது டாலர் வர ஆரம்பிச்சிச்சு ஏப்ரல்லேருந்து. அதான் 3ஆம் மாதமே 2024
மார்ச் மாதமே வந்து 4000 வாட்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து கூகுள் இதில் போயிட்டு இன்னோ போட்டார். அதில் வந்து கூகுள்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புதுங்க. அந்த லெட்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குது, பின் நம்பரும் கொடுக்குது. அது வந்து பேங்க் நம்பராக கூட லிங்க் பண்ணி ஏதோ லிங்க் பண்ணமாங்க. லிங்க் பண்ணி அதில் வந்து ஃபோன்லாம் கம்ப்யூட்டர்லாம் எதனா அது கொஞ்சம் போட்டு நம்பரில் அந்த நம்பர் வந்த நம்பரு நம்ம போடணுமா. வெரிஃபிகேஷன் கோடுங்க நம்ம ஃபோனு தானா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அவங்க வந்து நம்ம மேலே வந்து இவங்க தான் அந்த ஃபோனுக்காரான்னு சொல்லிட்டு நம்புறதுக்கோசமாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 நம்பர் வந்துச்சு போட்டார். ஏப்ரல் மாதம்லாம் போட்டுட்டோங்க. ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் வந்து வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். அது வந்து டெக் சேனல் பற்றிலாம் எனக்கு பேச தெரியல, சொல்ல தெரியல. எப்படியோ வீடியோ அப்லோட் பண்ணணும் சின்னதாக தெரியும். அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இன்னும் நிறைய கற்றுக்கிறது நிறைய இருக்குது. ஆனால் தான் எனக்கு சொல்ல தெரியல. நான் கற்றுக்கிறது சிறுகாலம் தான், கடுகாலம் தான் எனக்கு தெரியும். இன்னும் உலகளவு எவ்வளோ இருக்குதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் சரி இன்னொன்று போட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சேனல் ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியாது. இப்போ கூட மானிட்டேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஃபுல்லாகவே அந்தமாரி வேலை எங்கள் பையன் பார்த்துப்பார். எங்களுடைய வேலை எதுன்னா நாங்கள் வந்து சேனல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, அது எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் மட்டும் நான் பண்ணுவேங்க. சாங்ஸ் வைக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, பேர் வைக்கிறது, டைட்டில் வைக்கிறது, டெம்ப்ளேட் வைக்கிறது, அது சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும். ரொம்ப ரேராலாம் ரொம்ப தெரியாதுங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து மறுபடியும் $10 சேர்க்கணுமாங்க. $10 சேர்த்த பிறகு தான் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்குது. பேங்க் டீட்டெயிலு, அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ஏடிஎம் இல்லை அதான் ஏடிஎம்மு, ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயிலு எல்லாமே கேட்குதுங்க. $10 எப்போ வருது அப்போ தான் ஆக $10 ரீச் பண்ணோமா. $10 ரீச் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ப்ரூஃபும் எங்கள் பையன் வந்து ஃபோனில் தான் கொடுத்துட்டு பிறகு யூடியூப்பில் கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு சம்பளம் வரும்னு பார்த்தா அப்பயும் சம்பளம் வராதாங்க. $100 எப்போ சேர்க்குறோமோ அப்போ தான் வருவாங்க. இப்போ வந்து 2025 ஜனவரி வந்துச்சுங்க. பிறந்தது 20, 25, 21 டேட் ஆகுதுங்க. இன்னும் வரைக்கும் $100 வந்து எல்லாம் ரீச் பண்ணவே முடியலைங்க. ரொம்ப 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 கஷ்டங்க. எல்லாம் சொல்கிறாங்க யூடியூப்பில் போயிட்டா உடனே பணம் வந்துடும், ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இது நான் வந்து 3 வருஷம் உழைப்பு கொட்டி கூட இன்னும் எங்களால் ஒரு $100 ரீச் பண்ணுறது. $100 ஒரு 8000 ரூபாங்க. ஒரு வேலைக்கு போனாலும் மாதம் வந்து 5000, 10,000, 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து யூடியூப்பில் ரொம்ப டைம் நானும் எங்கிட்ட ஒதுக்கி வீடியோலாம் போடுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து எப்போ தான் அந்த கஷ்டப்படுறதுக்கு ஊதியம் எப்போ கிடைக்குன்னு தெரியல. ஆனால் கிடைக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின்னு வருது. ஆனால் இருந்தாலும் கணக்கு பார்த்தா எங்களுக்கு 10 மாதம் ஆயிடுச்சுங்க மானிட்டேஷன் ஆகி. இன்னும் எங்களால் சம்பளம் எடுக்க முடியல. அது இன்னும் நல்ல கதையாக போடணும். ஏன் அது சொல்ல வரேன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா வந்து கையில் வந்து ஒரு வேலை வச்சுக்கின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. எதுவுமே வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம யூடியூப் சேனல்லே வந்தால் நம்ம சட்டுன்னு பணத்தெல்லாம் பணக்கார ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ரேர் தாங்க. யாருன்னா ஒரு 1000 பேர் ஆரம்பித்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தாங்க சக்ஸஸ் ஆகும் யூடியூப் சேனலில். எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாதுங்க. அதில் ஹார்ட் ஒர்க் நிறைய போடணுங்க. அதனால் வந்து கையில் எதனா ஒரு வேலை வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வீட்டு வேலையை கூட வீட்டில் எதனா வருமானம் வர மாதிரி ஒரு வேலை வச்சுக்கணுங்க கையில். இப்போ நான் மேக்ஸிமம் எங்களே வச்சுக்கோங்க. நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோன்னா அதில் வந்து நாங்கள் இன்னும் ₹1 கூட வாங்கலைங்க. ப்ராமிஸாக சொல்கிறேங்க. உத்தியோகம் அதனால் வந்து நாங்கள் ₹1 கூட ஒன்றும் சம்பாதிக்கவே இல்லை. என் கைக்கு எதுவுமே வரல. ₹1 கூட வரல. கணக்கு 3-4 வருஷம் ஆயிடுச்சா. அதை நம்பியே நாங்கள் உட்காந்துருந்தா இந்த 3 வருஷமாக எப்படிங்க சாப்பிட்ருக்க முடியும். அதனால் வந்து அது வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தியா. யூடியூப்ன்றது அதுமாரி தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதான் மெயினாக வந்து 24 ஹவர்ஸ் பண்ணுறீங்கன்னா அது நிறைய ரீச் ஆகிட்டு நல்லா சம்பளம் வந்து பாருங்கள். அப்போ வந்து வேலை விடுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சைட் பிஸ்னஸ் அது வந்து சைடாக வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் எப்பவுமே செய்கிற மாதிரி 1-2 ப்ளவுஸ் தைக்கிறது, ரொம்ப தைக்கலாகும் மாடு மேய்க்கிறது. எங்கள் வீட்டு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இல்லைங்க. நாங்கள் வந்து சாலை ஓரம் இல்லை சந்தைங்களில் போயிட்டு பிஸ்கெட்டு சேல்ஸ் பண்ணுறதா. பிஸ்கெட்டு, தேன் மிட்டாய், மிளகாய் மிட்டாய், ₹10 பாக்கெட், ₹20 பாக்கெட் தான். ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து சாலை ஓரம் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் உப்பு கடலை, பட்டாணி, அதுமாரி அப்புறம் சிப்ஸுங்க அதுமாரிலாம் சேல்ஸ் பண்ணுற வேலை தாங்க. அந்த வேலை வந்து நாங்கள் விடல. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோமே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்ல வரேன்னா இதை நம்பி எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அதனால் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குன்னு அதுக்கப்புறம்
ஆரம்பித்தாலும் இது உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பணக்காராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுக்கலாம். பணம் ஒரு சைடில் வந்துனே இருக்கலாம். இப்போ நம்மள மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து சீட்டு கட்டணும், வட்டி கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். வீட்டு வாடகை இல்லைங்க, சொந்த வீடு தான். அந்த வீட்டு வரி கட்டணும், எல்லாமே கரண்ட் பில் கொயா பில்லெல்லாம் கட்டினல அதுக்கு வந்து வருமானம் தேவையில்ல. அதனால் வந்து ஆனால் நான் வந்து நாங்களும் ஒரு ஆசைப்பட்டதாங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். எப்படின்னா நம்ம கடத்தெல்லாம் அடிப்போம். யூடியூப்பில் வந்து உண்மையிலேயே எனக்கு ஆசை வந்தது. அவங்களாம் சொல்லுவாங்கல்ல, யூடியூப்பில் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன், நாங்களும் எங்களுக்கு ஆசை நம்மளும் யூடியூப் சேனலில் எவ்வளோ வருமானம் வந்து நம்ம வியூவர்ஸ் உங்ககிட்ட சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது. எனக்கும் வந்து நம்ம சேனலெல்லாம் ரீச் ஆகி நம்ம கடத்தெல்லாம் அடிக்கணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ கனவு கற்பனை எவ்வளோ நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணேங்க. அது வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தவொடனே நமக்கு சம்பளம் வந்துடும் நினச்சிருந்தேங்க. அது அந்த நான் வந்து அப்போ வந்து வீடியோ நிறைய 1000 1500 வீடியோக்கு மேலே போட்டிருந்தேன் அந்த டைம்லேயே. சாங்ஸு பாட்டு எல்லாமே அதுக்கெல்லாம் வந்து நான் நினச்சிருந்தோம் நானும் எங்கள் பையனும் நம்ம வீடியோ ஃபுல்லாக காசு வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க மானிட்டேஷன் ஆகிட்ட பிறகு அப்லோட் பண்ணுற சேனலுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் எந்த பழைய வீடியோ கூட அப்போ பார்த்தா தாங்க சம்பளம் வருமா. மானிட்டேஷன் ஆகிட்ட பிறகு பழைய வீடியோவோ புது வீடியோவோ அப்போதுலேருந்து பார்க்குறாங்க பாருங்க வியூவர்ஸ், அதான் கணக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காசே வருமாங்க. அப்போ ஒரு பெரிய ஏமாற்றம், தலையில் வந்து இடியே விழுந்துச்சு. நாங்கள் நினச்சிருந்தோம் 1500 வீடியோ போட்டுருக்குறோமே அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவேன். ஆனால் மொத்தமே கற்பனை ஆயிடுச்சு. சரி அதான் பகல் கனவு பழிக்காதுன்ற மாரி எங்களுக்கு அப்போ தெரியாது. கொஞ்சம் புதுசுலாம் வரவங்களும் அப்படி தெரியாது இல்லைங்க. அதனால் சரி அது ஒரு ஏமாற்றம், நிறைய ஏமாற்றம். அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆகிடுன்னு சம்பளம் வரும்னு நினச்சிருந்தோம். அது இன்னும் இன்னும் 10 மாதம் ஆயிடுச்சுங்க. எப்போ சம்பளம் எடுப்புன்னு தெரியல. அது ஒரு இதாகுது. அதுக்கப்புறம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு எனக்கு ரொம்ப 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 ஆசையாகுதுங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. 10 மில்லியன் எப்படி வர 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர வச்சு சொல்லிட்டேன்னா அதுதாங்க. நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வீடியோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சட்டுன்னு வரமாட்டாங்க வீடியோவுக்கு. ஷார்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வீடியோக்கு வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து காமெடி வீடியோ எடுக்கவே முடியலைங்க. காமெடி வீடியோ பண்ணுங்கள், நல்லா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தோம்னா எங்களால் தாங்க நான் நிறைய கதை எழுதி வச்சுக்கிறேங்க. ஆனால் நடிக்கிறதுக்கு தாங்க டைம் இல்லை. இப்போது மாடு கஞ்சி ஆக்கு போனால் 2 மணி நேரம் ஆகி போகுதுங்க. மாட்டுக்கு 2 வேளை பால் கறக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பொட்டு வைக்கணும், புண்ணாக்கு உரைக்கணும், மாட்டை ஓட்டணும், மாட்டை கட்டணும். ஒரு டைம் என் வீடியோலாம் கட்டுவார். இருந்தாலும் வேலை சரியாக இருக்குதுங்க. இப்போ ஒரு 10 நாள் போனால் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாக நிறைய எடுக்கலான்னு இருக்கிறோம். இப்போதைக்கு எங்களால் எடுக்க முடியலைங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் என்ன உங்கள் சேனல்லாம் ரீச் ஆகிடுச்சா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குதுங்க சேனலு. ஆனால் எல்லாருக்குமே ரீச் ஆகலை. ரொம்ப பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் தாங்க ரீச் ஆகிக்குது. அது நம்ம செய்கிற மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக்காக எதனாலும் தெரியுங்க. இல்லை நல்லா கதையாக எழுதி நல்லா பொறுமையாக ஒரு நாளைக்கு 1 2 விட்டா கூட நல்லா பொறுமையாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் ஈஸி தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணுறதுலாம் கூட சொல்லித்தராங்க பாருங்கள் யூடியூப்லேயே. அதிலே கற்றுக்கணும் அழகாக. யாரையும் டவுட் கேட்க வேணாங்க. நாங்கள் கூட யாரையுமே டவுட் கேட்டதே கிடையாதுங்க. நாங்களே வந்து எங்கள் பையனே வந்து முக்கால்வாசி சொல்லி கொடுத்துட்டாரு. டவுட் இருந்தால் எல்லாம் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்பேன். இல்லைன்னா அவ்வளோதாங்க, நாங்களே கற்றுக்கணும். மற்றபடி அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்தது நாளைக்கு பார்க்கலாங்க. நாளைக்கு என்ன விலாகுன்னு சொல்கிறேங்க. முடிஞ்சால் சமையல் வீடியோ என்ன விலாக் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் செடியில் பூத்த பூ கனகாம்பரங்க, மஞ்சள் கனகாம்பரமும் அதுக்கப்புறம் பெரிய கனகாம்பரமுங்க. பூ கிளியோ 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சா கொட்டி கொட்டி போகுது, கீழே கொட்டி கிடக்குது. எல்லாம் என்ன பூக்கு எல்லாம் செடியில் விட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி சொல்லிட்டு இன்றைக்கி தான் போய் அக்கறையாக பூ கிளின்னு வந்து கட்டி என்ன ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் காலையிலேருந்து கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வறுத்தோங்க வீட்டுக்கு. சந்தைக்கு என் வீட்டு சந்தைக்கு போகிறாருல, அதனால் ஏபிசி பிஸ்கெட்டு, முந்திரி பிஸ்கெட்டு, ஆட்டு பிஸ்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்தோம், பேக்கெட் பண்ணோம். பேக்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
துணிலாம் இருந்ததுங்க. துணிலாம் துவைச்சி போட்டுட்டு வீட்டு வேலை இன்றைக்கி அப்படியே சரியாக போச்சுங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூவில் கட்டிக்கினேன். சரி வீடியோ ஏன்னா வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு தாங்க வீடியோ ஃபோன் ஸ்டாண்டு மாட்டிட்டு வீடியோ எடுக்கிறேங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டாண்டில் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. யார்கிட்டனா வீட்டிலேயே கூட சொல்கிறேங்க, எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சணும். ஒரு வாட்டி 2 வாட்டினா பிடிப்பாங்க. கை வலிக்கலாம் யாராக இருந்தாலும். ரொம்ப நேரம் வந்து ஃபோன் வச்சு நம்ம வீடியோ எடுத்துனே இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களும் பாவம் இல்லை. அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யூடியூப் ஸ்டாண்டு ஒன்று வாங்கிக்கோங்க. கம்மி ரேட்லேயே இருக்குது, அதிகமாக ரேட்லேயும் இருக்குதுங்க. ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சிங்கன்னா நம்ம சமையல் வீடியோவோ, டீச்சிங் வீடியோவோ, காமெடி வீடியோவோ என்ன வீடியோ எடுத்தாலும் அந்த ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாம் பாய்ங்க. சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.